ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வினோத்? இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஆமாம், 10,000 crores-பா. ஓ, அதாவது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் மூலியமா 10,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அட்டேங்கப்பா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டாஸ்மாக் வந்து லாஸ்ட் வீக் ஃபுல் ரைடு தான். ஓவர் நைட்டில் எல்லா அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா பெண் என்று கூட பாராமல் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஓவர் நைட்டு விசாரணை பண்ணி அடுத்த நாளே வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது 10,000 crores வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து சேர்த்து அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க அப்படின்னா 1 லட்சம் கோடி கிட்ட ஊழல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா பத்திரிகையாளர் மணி கூட அந்த மாதிரி தான் சொன்னார். இதெல்லாம் என்னங்க 2 லட்சம் கோடி கூட இருக்கலாம் அப்படின்னாரு. ஏன்னா நடுநிலையான பத்திரிகையாளர் உண்மையை தான் பேசுவார். அவர் கரெக்ட், எப்பவும் உண்மையை தான் பேசுவார். ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது வினோத். என்ன சந்தேகம்? அதாவது போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த சட்டமன்ற தேர்தல் எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கோ, எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கோ, அது கரெக்டாக ஒரு 365 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு இடி வந்து அந்தந்த ரூலிங் பார்ட்டியை வந்து அக்யூஸ் பண்ணுவாங்க. சும்மா எதையாவது சொல்லாது, ஆதாரம் இருக்கா அவங்ககிட்ட? சொல்லு. நம்ம இவர் இருந்தார்ல, கெஜ்ரிவால் கவர்மெண்ட் மேலே அப்படிதான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அப்புறம் நம்ம சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் இருந்தார், அவர் மேலே அப்படி தான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அவர் பொண்ணு கவிதாவை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. இல்லை லிக்கர் ஸ்கேம் தானே? ஆமாம், அதாவது பார்லிமெண்ட்லேயே கூட இந்த கொஸ்டினை வந்து எதிர்கட்சியினர் வந்து எழுப்பியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் இயர் வந்து எத்தனை பேர்த்த வந்து இடியில் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர்த்த கன்விட் கூட பண்ணியிருந்தீங்க, ஆனால் யாருக்குமே இன்னும் வந்து ப்ராப்பராக தண்டனை வாங்கி தரல, அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து எதிர்கட்சியினர் எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடியில் வந்து போதிய அஃபிஷியல்ஸ் கிடையாது, அது ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டை வச்சே ஓவர் நைட்டில் 10,000 crores ஊழலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பாராட்டத்தக்க விஷயம் தான். சுப்ரீம் கோர்ட் கூட அந்த யூனிட்டை வந்து நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் பாராட்டுச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அதாவது என்ன கேட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 193 பேர் மேலே அமலாக்கத்துறை வந்து கேஸ் போட்டிருக்கு. எத்தனை பேர்த்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னா 193 பேரில் 2 பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. அதாவது 1%, 1.01% சம்திங். சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, 1% எஃபிஷியன்சிக்கெல்லாம் உன்னை ஏன் வேலை செய்ய சொன்னதுன்னு கேட்டிருக்கு. வேற ஒன்றும் கேட்கல. சுப்ரீம் கோர்ட் வேற ஒன்றும் கேட்கல, இவ்வளோதான் கேட்டிருக்கு. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் வெர்சஸ் இடி எப்படி இருக்கு அப்படின்னா, இடி பற்றி கேஸ் வரும், அப்புறம் அந்த விசாரிக்கிற அந்த ஜட்ஜுகளுக்கான பெஞ்சில் யாரோ ஒரு ஜட்ஜு கரெக்டாக ரிட்டையர் ஆகி போயிடுவார். அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அங்கே ஒரு பெஞ்ச் அமைப்பாங்க. அப்புறம் மறுபடியும் விசாரணை பீக்குக்கு வரும், அப்புறம் யாரோ ஒருத்தர் ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த தடவை வந்து இல்லை எங்களுக்கு இந்த தடவை விசாரித்து எங்களுக்கு வந்து நீங்கள் தீர்ப்பு வழங்கியே ஆகணும்னு டைட்டன் பண்ணியிருக்காங்க அங்கே. அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டும் சும்மா சளைச்ச இடம் கிடையாது, பிடிச்சி சார் நீங்கள் பண்ணதை வரைக்கும் போதும், உங்கள் விசாரணை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம், 25ஆம் தேதி வரைக்கும் வந்து பேசாமல் இருக்கணும், எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை யாருங்க உமன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஓவர் நைட் ரீட்டைன் பண்ணி கிரில் பண்ணி உங்களை எல்லாம் யார் விசாரிக்க சொன்னது? நீங்கள் எப்படி அப்படி விசாரிக்கலாம்? அதுக்கெல்லாம் என்ன சட்டத்தில் இடம் இருக்குது? முதல்ல அதை ஃபஸ்ட்டு காட்டுங்க அப்படின்னொன்னே ஈடி வந்து வழக்கம் போல் விழி பிதுங்கி உதட்ட பிதுக்கி. ஏன்னா இதில் என்னென்னா 2 பக்கமுமே வந்து அரசு தரப்பு வக்கீல் தான் ஆஜராகிறாங்க. ஏன்னா ஒன்றியத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அரசும், ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி அரசு தரப்பு வக்கீலும் நல்லா பயங்கரமாக இருந்தது. அந்த இடம் வந்து அப்படியே சும்மா அனல் பறக்கிற அளவுக்கு இருந்தது. எனக்கு இன்னொரு விஷயத்தை நான் இங்கே கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, 2 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அவரை வந்து அந்த 2 years கழித்து வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றப்ப அவங்க ஒரு வாதம் ஒன்று வச்சுருந்தாங்க. என்னென்னா, இவர் வெளியே வந்து ஆதாரத்தை அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோர்ட் அது கேட்ட ஒரே ஒன்று தான், இந்த 2 வருஷமாக உங்களால் கலெக்ட் பண்ண முடியாத எவிடன்ஸை அவர் வெளியே வந்து அழிச்சிருவார் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பதில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இது ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி உண்மையான ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே டாடா பாபாய் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பி வைப்போம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேணும், ஊழல் பண்ணாமல் இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே வேணும். கரெக்ட். அவர் யாரை போய் அவர் அரெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் யார் பண்ணாங்கன்னு சொல்ல விரும்பல, பட் நடந்ததை தான் சொல்கிறேன். 25 லட்சம் கோடி ரூபா. எத்தனை ரூபா? 25 lakh crores. 25 lakh crores.
25 லட்சம் கோடி ரூபாயை சில கம்பெனிகளுக்கு லோன் கொடுக்குறாங்க. சரியா? அதுல என்ன ஊழல்? ஊழல் இப்பதான் ஊழல். லோன் கொடுத்த லோனை தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. அவன் கட்ட முடியல, நான் கட்டுறேன்னு அவன் சொல்லவே இல்லை. அவனுக்கு லோனை கொடுக்க வேண்டியது, லோனை கொடுத்து போட்டு அது தள்ளுபடி பண்ணிட வேண்டியது. தள்ளுபடி பண்ணிட்டு இது கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி இப்படியே பார்க்கறது மக்களை. ஏத்துறடே காட்டுறாடே பெட்ரோல் ஏறினே ஏறி போகுது, எல்லாத்தையும் அவன் தலையில் கட்டி விட்டுறது. இடி வந்து அவங்க மேலே விசாரணை நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். 2014 இருந்து, ஏன்னா அகண்ட பாரத் விஸ்கித் பாரத்தோட கனவோட விஸ்வகுருக்கு கீழே வந்து இந்தியா வந்து கடந்த 11 ஆண்டுகளாக கிரில் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன நடந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருண்ட காலத்தில் இருந்தாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தானே எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த விடிவெள்ளியோடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுகிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2014 டைமில் வந்து தமிழ்நாடுக்கு 100 ரூபா டேக்ஸ் ஷேர் கொடுக்குது அப்படின்னா, யூபி போன்ற மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 290 ரூபா கிட்ட டேக்ஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ இந்த 10 வருஷம் கழிஞ்சு 2024 ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு அதே 100 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. கிட்டத்தட்ட 435 450 ரூபா வரைக்கும் யூபிக்கு செலவு பண்ணிட்டுருக்கு. இவர் என்ன கேட்குறாரு, நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், பட் நீங்கள் வந்து அந்த மாநிலம் பின்தங்கி இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த மாநிலத்துக்கு செலவு பண்ணுறீங்க. பட் நீங்கள் செலவு பண்ணி என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து ஒரு முதலீட்டாளர்கள் வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறமா வந்து குஜராத்துக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. யாருமே வந்து யூபி பீகார் மாதிரியான இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அங்கே இருக்கிற மக்களை வந்து படிக்க வைங்க, ஸ்கில்டு லேபர்ஸை வந்து உருவாக்குறதுக்கான வழி என்னங்கிறத பாருங்கள். இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது இப்படியே போச்சு அப்படின்னா நாளைக்கு யூபிக்கு நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுப்பீங்க, தமிழ்நாடுக்கு 100 ரூபா தான் கொடுப்பீங்க. இது எப்படி ஒரு சரியான ஒரு ஆட்சி முறையாக இருக்கும்? இது வந்து கவர்னன்ஸ் ஃபெயிலியர் இல்லையா அப்படின்னு செருப்பால் அடிக்காமல் செருப்பால் அடித்து கேட்டிருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா பாரு, இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற சங்கி கவர்மெண்ட் செத்து போனவனை சாகடிச்சிட்டு இருக்கிறானுங்க. எப்படா செத்து போனவனை எப்படா திரும்ப சாகடிக்க முடியும்? அடிக்க முடியும், காட்டுறேன். அதாவது சிம்பிள்ங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு போராட்டம் நடத்தின உடனே அங்கங்க வந்து தாய்மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நல்ல முடிவு தான். மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ரயில்வே போர்டில் ஒரு வீடியோ வருது. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அங்கே இருக்காரு. அந்த ஆள் வந்து ஹிந்தி பேசுகிறாரு. அந்த சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கவர் வந்து ஹிந்தியில் பேசாத மராத்தியில் பேசு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது வந்து வைரல் ஆகுது இந்த வீடியோ. இவ்வளோ தாங்க விஷயம். இவனுங்களுக்கு இப்படியே மடைமாற்றம் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் சமாதியை இடிப்போம் வாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் அவுரங்கசீப்புக்கு போகிறீங்க? வாங்க இடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹிந்து அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதை வந்து இடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி அங்கே வந்து இப்போ கலவரம் பற்றிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாக்பூரில் 10 பேர்த்துக்கு மேலே செத்துட்டாங்க அந்த கலவரத்தில். இப்போது மராத்தியில் சர்வீஸ் வேணும்னு கேட்பேன். இப்போ விட்டுட்டு வண்டி இல்லை அவுரங்கசீப் சாகடிக்கிறதுக்கு. ஆனால் அவுரங்கசீப் சேர்த்து எத்தனை ஜென்மம் ஆச்சு? ஆனா வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவுரங்கசீப்போடைய உருவப்படத்தை எரிக்கிறதா சொல்லிட்டு பகதூர் ஷா ஜஃபருடைய உருவப்படத்தை இவங்க எரிச்சிருக்கிறாங்க. பகதூர் ஷா ஜஃபர் யாரு, அவுரங்கசீப் யாருன்னே இந்த தற்கூரி கூட்டத்துக்கு வித்தியாசம் தெரியல. நீ சொல்றதெல்லாம் பாக்குறப்ப கவர்னன்ஸ் ஃபெயிலியரு நல்லா கிளீனா தெரியுது. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது எதோட ஃபெயிலியர் நீ சொல்லு. அதாவது நார்த் இந்தியாவில் ஒருத்தன் தனக்குத்தானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வயிற்றில் ஒரு 8 இன்ச்சு கிழிச்சிருக்காரு. இல்லை புரியல, தனக்கு தானே எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்? யூடியூப்பில் பார்த்து அப்படியே நான் எனக்கே ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் அனஸ்தீஷியா இருக்கும்ல. 8 இன்ச்சுன்னா எவ்வளோ பெருசு தெரியுமா? தெரியும். 8 இன்ச்சு வயிற்றில் கிழிச்சா என்னையா ஆகிறது? லோக்கல் அனஸ்தீஷியெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அவர் வாட்டி கிழிச்சு சர்ஜரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இந்த கிட்னி ஸ்டோனு, இந்த அப்பெண்டிக்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா நீ வேற வடக்கு நண்பருங்கிற? ஆமாம். இவ்வளவு ஏன்ப்பா இவர் கஷ்டப்படணும்? இவர் பிரயாகராஜ் போயிருந்தாருன்னு வச்சுக்க, நம்ம சாமியாரங்க ஒருத்தர் இருக்காரு, கத்தியின்றி ரத்தமின்றி வாயிலே உறிஞ்சு தள்ளிடுவார்ப்பா. ஸ்டோன் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்க, அப்படியே வாயில வச்சு அப்படியே இழுத்து எப்படி இழுக்கிறான்றது வந்து கடவுளுக்கே வெளிச்சம். இல்லை, அவர் வந்து லேடிஸ் ஸ்பெஷலு, லேடிஸ்க்கு மட்டும்தான் இழுப்பார்.